அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா EMIS அதை பற்றி தான் ஒரு அப்டேட்டட் நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இதில் ஒர்க் பண்ணுறதுல இதில் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் இந்த வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷனும் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கான இந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த 8200க்கும் மேற்பட்ட இந்த வேக்கன்சியில் இப்போ செகண்டாக ஸ்கூலில் தான் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான இந்த நோட்டீஸில் தான் அந்த ஸ்கூலில் இருக்கிற இன்டர்நெட் இருக்குல்ல, இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஹைடெக் லேப்ஸ் அண்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இதில் தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எதுக்குன்னு அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் இதுக்கு தான். So, in the important upgrading technical infrastructure to equip students for the involving technical landscape, the government of Tamil Nadu is established 22,933 ஸ்மார்ட் போர்டு. அப்புறம் 8209 ஹைடெக் லேப் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கு. மேக்கிங் ஷிஃப்ட் வைஸ்ல இந்த டீச்சிங் மெத்தடில் இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த கெல்ட்ரான் இஸ் கோயிங் டிப்ளாய் 8209 அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் இந்த ஹைடெக் லேப்புக்கு எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆப்ரேஷன் அப்புறம் மெயின்டெனன்ஸ்க்கு 60 மந்த்ஸுக்கு எடுக்கிறாங்க. இந்த லைவில் போனதுலேருந்து 60 மந்த்ஸ்க்கு நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த என்ஷூர் செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டயரில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு. ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் 5/6/2024 நடக்க போகுது. ஸோ இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்க இருக்காங்களா, அவங்க எல்லாமே அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வருவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு உங்களுடைய கோர் ஸ்கில், அகடமிக் நாலேஜு, மற்றபடி இருக்கிற அந்த இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் பை கெல்ட்ரான் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இது த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்டட் பை த செலக்டட் கேண்டிடேட்டுக்கு மட்டும் இந்த கெல்ட்ரான் மறுபடியும் 5/6/2024 இந்த 38 மாவட்டத்தில் உள்ள இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு மட்டும் ஸ்கூலில் இந்த எக்ஸாம் நடக்குது. இப்போ அந்த ஸ்கூலில் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா 3/6/2024 இருந்து இந்த LNT இன்ஜினியர்ஸ் அவங்க போய் அந்த கம்ப்யூட்டர் ஸ்பீடுலாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறதுக்கான இந்த நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப கம்ப்யூட்டர் டீச்சர் அப்புறம் இல்லது டீச்சர் இன்சார்ஜ் இருக்கணும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. எப்போ LNT இன்ஜினியர் வராங்களோ அவங்க செக் பண்ணுவாங்க ஸ்பீடு. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் அப்டேட் பண்ணி சப்மிட் பண்ணணும். இந்த ஃபார்மில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹைடெக் லேப் ஸ்டேட்டஸ் சர்வே நீட்ஸ் டு பி ஃபில்டு பை த LNT இன்ஜினியர்ஸ். இவங்க ஸ்கூலில் விசிட் வர்றப்ப இந்த மாதிரி ஃபார்ம் தான் அவங்க ஃபில் பண்ணுவாங்க. இந்த எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கான அந்த எக்ஸாம் 5/6 நடக்க இருக்கு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கங்க. உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுடைய SMS அல்லது இமெயில் மூலிமா உங்களுக்கு தெரிவிப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஃபர்ஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த SMS மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இமெயிலில் அனுப்புவாங்க. எந்த ஸ்கூலில் உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாருக்கும் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.